ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. ஆண்டவர் இந்த சுப நிகழ்வு என் வாழ்க்கையில நடக்கவில்லை, தள்ளி போய்விட்டது என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வு நடக்கும்படிக்கு செய்வார். அது ஒரு திருமண பந்தமா இருக்கலாம், ஒரு திருமண ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்லை எந்த சுப நிகழ்வு எனக்கு நடக்கல பிரதர் என்று சொல்லி நீங்கள் வாழ்க்கை ஒரு பிள்ளை பாக்கியமா இருக்கலாம், இல்ல மற்ற வாழ்க்கையில இருக்கிற நல்ல சுப நிகழ்வுகள் எங்களுக்கு நடக்கவில்லை என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற ஒரு நாள் இது என்னவென்றால், கட்டாயம் ஆண்டவர் அதற்குரிய காரியத்தை நிறைவேற்ற துவங்குவார். சரி, இம்மட்டுமாய் காலங்கள் தாமதமானதே, அது ஏன் தாமதமானது என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்கள் கேள்வி கேட்காதபடிக்கு இனி வரப்போகிற நன்மைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். சில காரியங்களை ஆண்டவர் நடத்தும் போது சில காரியங்களை நன்மைக்கென்று தாமதப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு அநேகருக்கு அநேக சந்தேகம் இருக்கும். அப்ப அவங்களுக்கு நடந்துச்சு, அவங்க மட்டும் ரொம்ப நல்லவங்களா, இவங்க மட்டும் ரொம்ப யோகியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்கள் ஒரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாய் அவர் திட்டம் செய்து வைத்திருக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அவர் பேர்ல அன்பு கூறுகிற அநேகருக்கு வாழ்க்கையில சில இழப்புகள் வந்திருக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். சரிங்களா? ஆகையாலே கர்த்தரை குறித்து நீங்கள் நீங்க ஐயப்படாமல், அவரை குறித்து சந்தேகப்படாமல், அவர் வாக்குத்தத்தத்தை கேள்வி கேட்காமல் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்போது பெரிதும் அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கலாம், அதற்குரிய வரன் பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னும் சரியான வரன் அமையவில்லையே பிரதர், எனக்கு வயதாகிவிட்டதே, எனக்கு செய்து வைக்கும்படிக்கு யாரும் இல்லையே, நான் தனியா நிற்கிறேனே என்று சொல்லி இருக்கலாம். இல்ல, இப்படி நான் எத்தனையோ காரியங்களை முயற்சி தோல்வி அப்படி கடந்ததை குறித்து நீங்கள் எண்ணாமல் கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை இன்று பிடித்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அதில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் சொல்லிவிட்டால் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக கூட உங்களுக்கு கர்த்தர் காரியத்தை முடித்து கொடுப்பார். சரிங்களா? அதற்குரிய காரியத்தில் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் மெய்யாகவே அவர் சொன்ன வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் கொஞ்சம் கால தாமதமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதாவது the best thing that comes for those who wait. சரிங்களா? அதனால கொஞ்சம் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்னைக்குமே ஆண்டவர் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. இதுக்கு முன்பாக திருமணமான பிள்ளைகளை விட அதிக பெஸ்டான ஒரு பார்ட்னரை ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் கொடுப்பார். சௌந்தரியமான ஒரு மனவாழ்னை கொடுப்பார், சௌந்தரியமான ஒரு மனவாட்டியை கொடுப்பார். உங்கள் இருதயத்தை இப்போ புரிந்து நடந்து கொள்ளும்படிக்கு, உங்களோடு வாவிக்கிய வாழ்க்கையில துணை நின்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு துணையா இருக்கும்படிக்கு, உங்க நஷ்ட நேரத்துல கஷ்ட நேரத்துல உங்களுக்கு ஆறுதலா இருக்கும்படிக்கு, உங்களை என்கரேஜ்மெண்டா இருக்கும்படிக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுப்பார், நல்ல ஒரு கணவனை கொடுப்பார். சரிங்களா? அதை குறித்து நீங்கள் மிகவும் ஆண்டவருக்கு சந்தோஷப்பட்டு நன்றி செலுத்துங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க. கட்டாயம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே ஆசீர்வதிப்பார். God bless you all. ஆமென்.